அன்பு உள்ளங்களுக்கு அன்பு திருமகளின் சார்பான அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வயலில் வந்து வெங்காயம் நட்டோங்க. அது வந்து ஆரம்பம் முதல் அறுவடை வரை, அதாவது விதை நட்டதுலேருந்து அறுவடை வரைக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் சொல்ல முடியலனாலும் எங்கள் வயலில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வயலில் வந்து நல்ல அடி உரமாக வந்து மாட்டு சாண எரு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா தூவி விட்டுட்டோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கலப்பை வச்சு உழவு 2-3 டைம் வந்து நல்லா உழவு ஓட்டி போட்டு வயலை வந்து நல்லா ஆற விட்டுட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கலப்பையில் ஓட்டணும், அப்புறம் வந்து ரொட்டேட்டரில் வந்து ஓட்டணும். ரொட்டேட்டர் விட்டு நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் மாட்டை வச்சு பார் போட்டோங்க. அதாவது வெங்காயத்துக்கு பார் போடுறது, இதை மாட்டுலேயும் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து டிராக்டர்லேயும் போடுவாங்க. நிறைய பேர் வந்து பார் போடாமலும் அப்படியே பாத்தி போட்டும் வந்து நடுவாங்க. பட் எங்கள் பக்கம் எல்லாருமே வந்து பார் போட்டு தான் வந்து பாரில் 3 பக்கமும் 3 ரோ வந்து நடுவோம். ஸோ இந்த மாதிரி மாடு வச்சு பார் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நட போகிறோம். வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்கிசைட்ஸ் மருந்தால் நம்ம வந்து நனைச்சி நட்டோம் அப்படின்னா, அந்த ஃபங்கிசைட்ஸ் வந்து தண்ணியில் கலக்கி இந்த மாதிரி தெளித்து வெங்காயம் ஃபுல்லாக படுற மாதிரி தெளித்து நட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் வரதுலேருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாங்க. இந்த கோழிக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, தாள் மடியிறது, அதிலேருந்து வந்து கட்டுப்படுத்தலாம். நாங்கள் எடுத்திருக்க வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிடில் சைஸ் வெங்காயம் தாங்க எடுத்திருக்கோம். ரொம்பவும் சின்ன வெங்காயம் இல்லை, ரொம்பவும் பெரிய வெங்காயம் இல்லை, நடுத்தர காய் தான் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வயலில் போட்டு எடுத்து வச்சுருந்த விதைக்காய் தான். நான் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நாங்கள் எடுத்து பற்ற கட்டி வச்சுருந்தோம், அதை தான் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. நம்ம வயலில் போட்ட வெங்காயமே தான். இந்த மாதிரி வெங்காயம் வந்து பார் போட்டு தண்ணி விட்டும் நல்லாங்க. பட் நமக்கு வந்து மழை பெஞ்சிருந்த டைமில் வந்து நாங்கள் நட்டதுனால இதை வந்து தண்ணி நாங்கள் விடவே இல்லைங்க, அப்படியே மழை ஈரத்துலேயே வந்து நட்டுட்டோம். தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து 3 பக்கமும் நட்டு வச்சோம் அப்படின்னா 3 நாளில் வந்து குறுப்பு அடிச்சிருங்க. அதுவும் இந்த மருந்து நனைச்சி நட்டோம்னா அடுத்த நாளே வந்து வெள்ளை வேர் வந்து புது வேர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். புது வேர் பிடிச்சிட்டு 3வது நாள் நல்ல விதைக்காய் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல பழைய காயாக இருந்ததுன்னா 3வது நாளே குறுப்பு வந்துடுங்க. இது வந்து ஒரு 9 நாளில் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்படி காடு நல்லா காஞ்சோனையும் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடணுங்க. நல்லா காடு காஞ்சோனையும் தண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2nd வீக் நட்டு 2வது வாரம். இப்போ தண்ணி விடணும். என்ன கொடுத்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் தாங்க கொடுத்தோம் பயிரோட வளர்ச்சிக்கு. இதுக்கு கொடுத்துட்டு தண்ணி கட்டிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 வாரம் கழித்து இதில் வந்து நம்ம பில்லு வந்து கையில் தாங்க பிடுங்கணும். வெங்காயக்காட்டில் பில்லு வந்து கையில் தான் பிடுங்கணும், களக்கட்டு போட்டு பிடுங்கக்கூடாது. அப்பப்போ வந்து பில்லு வந்து பிடுங்கிக்கிட்டே இருக்கணும். களக்கட்டு வச்சு கொத்தாமல் கையில் வந்து பில்லு பிடுங்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம காடு வந்து சுத்தமாக இருக்கும், பில்லு வந்து அதிகமாக வராதுங்க. இந்த பில்லெல்லாம் பிடுங்கிட்டு மருந்து வந்து அடிக்கணுங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா புழுவு, அதுக்கப்புறம் வந்துட்டு புள்ளி நோய், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடித்தாதான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் ஆச்சுங்க. இப்போ 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து வளர்ந்துருக்கும். அந்த தாள் எல்லாமே லைட்டாக வந்து பிரிய ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக ஒரு 44வது நாள் பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வெங்காயம் வந்து கால் பிரிய ஆரம்பிக்குங்க. அதாவது நம்ம ஒரு வெங்காயம் நட்டது வந்து 2, 3, 4, 5 இது போல் வந்து பிரிய ஆரம்பிக்கும். இதை தான் கால் பிரிதல் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு இன்னொரு ஆப்பும் கூடவே வருங்க. என்னது அப்படின்னா இந்த நோய் தாங்க. என்ன நோய் அப்படின்னா இந்த வட்டம் அடித்தல், அதாவது வட்டம் வட்டமாக இந்த கொலை நோய் வந்து வருங்க. அதாவது வெங்காயத்துக்கு மேலே இருக்க அந்த கழுத்து பகுதியில் அழுகல் ஏற்பட்டு அப்படியே வந்து வளைஞ்சி விழுந்துடும். இதுதான் அந்த நோய். இந்த நோயை வந்து ஆரம்பத்தில் 1, 2 இருக்கும் போது கண்ட்ரோல் பண்ணினா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பரவிடுச்சு அப்படின்னா காடு ஃபுல்லாகவே அழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. இந்த நோயினால் வயலில் ஒரு வெங்காயம் கூட எடுக்க முடியாமல் போனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த நோய் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணணுங்க. மருந்து அடித்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரும்போதே வந்து அதை நீங்கள்
நீங்கள் வந்து கொண்டு போய் வெங்காயத்தை பிடிங்கி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடையில் மருந்து கடையில் காமிச்சு அதுக்குரிய மருந்தை வாங்கி அடித்தால் மட்டும்தான் முடியும். அதை பாருங்கள், நமக்கு அப்படி அடிச்சுமே டே 60 பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வட்டம் அடிச்சிருச்சுன்னு பாருங்கள். அதாவது டே 60 போது வெங்காயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும், அப்படி வளர்ந்த வெங்காயம் எப்படி சுண்டி போயிடுச்சு பாருங்கள். வெங்காயமே காணோங்க, அப்படியே சுண்டி இழுத்துருச்சு அந்த வெங்காயத்தை. இது போல் அடிக்காமல் விட்டவங்களுக்கு காடு ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு போயிடுச்சுங்க. ஸோ தகுந்த முறையில் வந்து நம்ம வந்து அது என்ன பயிர் என்ன நோய் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனை பண்ணி அதுக்குரிய வந்து மருந்து அடித்தா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைனா வந்து முடியவே முடியாதுங்க. இயற்கை முறையில் பண்ணாமல் ஏன் நீங்கள் செயற்கை முறையில் பண்ணலான்னு கேட்கலாம். செயற்கை முறையிலே இந்த அளவுக்கு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இயற்கையில் பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதுக்குரிய போதிய அளவு வந்து நம்மக்கிட்ட மருந்துகள் கிடையாது. அதனால தாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து திட்டலாம், பரவாயில்லைங்க திட்டாலும் பரவாயில்ல, வெங்காயத்தில் வந்து இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே எடுக்க முடியாதுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற வர்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டே 65 65 நாளில் வெங்காயம் சூப்பராக விளைஞ்சிருச்சிங்க. பாருங்கள், நல்லாவே விளைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் ஃபைனல் தண்ணி கட்டுறோம். தண்ணி கட்டிட்டு இந்த வெங்காயத்தை வந்து பிடுங்கி எடுத்துடலாங்க. இந்த பாருங்கள், இந்த மொட்டு பூ வந்து நல்லா விரிஞ்சிருச்சிங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்சாது 55 நாளில் மொட்டு வச்சுருந்தது. இப்போ 65 நாளில் வந்து மொட்டு நல்லா விரிஞ்சிருச்சிங்க. விரிஞ்சிட்டாவே நல்லா வெங்காயம் வந்து விளைஞ்சிருச்சின்னு அர்த்தம். இந்த பூ மொக்கு வந்து எல்லா டைமும் வராது, இந்த சீசனில் மட்டும்தான், இந்த டிசம்பர் சீசனில் மட்டும்தாங்க வரும், மற்ற டைம்லலாம் வராது. காடு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி, அதாவது நம்ம பிடுங்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து பிடுங்கி எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தோட நிலைமை வந்து இருக்குங்க. அதை தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். தண்ணி கட்டி ஒரு 2 நாள் கழித்து நல்ல காடு கொஞ்சம் பதமாக இருக்கும் போது பிடுங்கி எடுக்க போகிறோங்க. டே 65 பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது வெங்காயம். இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான், மற்றபடி வந்து நான் எதுவும் வந்து இதில் சொல்லலை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து இது ஒரு பேசிக்காக இருக்கும் இது அப்படின்னு நினச்சி தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பிடிச்சவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணலாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் இல்லை கொஞ்சமான இடத்துல பண்ணும்போது பண்ணலாங்க. அதிகமான இடத்துல வந்து பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா பார்த்துருக்கேங்க, நிறையாவே வந்து இயற்கையாக வந்து இயற்கை உரங்கள் போட்டவங்களது எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சிங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன், பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். அப்படி முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள், பண்ண முடியும் அப்படின்னா சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வெங்காயம் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு. டே 67 வந்து நாங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிடுங்கி இந்த மாதிரி வந்து பாரில் ஒரு 2 பார் சேர்த்து ஒரு பாரில் வந்து வச்சுட்டோங்க. ஒரு கரையில் வந்து வச்சுட்டோம். அப்போ வெங்காயம் தெரியாத அளவுக்கு வந்து மூடி வச்சுருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வெங்காயம் தெரியாத அளவுக்கு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா தாள் வந்து நல்லா சுண்டிடுங்க. வெயிலில் வந்து தாள் நல்லா சுண்டிடுச்சுன்னா காய் வந்து நல்லா வந்து பெருத்துருங்க. அதாவது தாள் சுண்ட தாளில் இருக்க சத்து எல்லாம் வெங்காயத்தில் இறங்கி தாள் வந்து நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் மிடில் சைஸ் வெங்காயம் தாங்க வச்சோம். நல்லாவே வந்து ரிசல்ட் வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஏக்கருக்கு 4 டன் அந்த போல் வந்து கணக்கில் வந்து வந்துச்சு. நிறைய இது இந்த வட்டம் வேறு அடிச்சிருச்சு, வட்ட நோய் வேறு அடிச்சிருச்சு. வெங்காயம் பாருங்கள், சைஸ் பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு வெங்காய சைஸு. நீங்கள் நல்ல ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மருந்து அடித்தே தாங்க ஆகணும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வெங்காயம் வந்து எடுக்கவே முடியாது. மருந்து அடித்தா மட்டுமே முடியும். மருந்து அடிக்காமல் விட்டோம் அப்படின்னா சுத்தமாக நம்ம எந்த செலவு பண்ணதுக்கு கூட வந்து நம்மளால் எடுக்க முடியாதுங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெங்காயத்தை வந்து பிடுங்கி வச்சுட்டு 2-3 நாள் கழித்து எங்களுக்கு வந்து அப்படியே நாங்கள் வந்து ஆஞ்சிலாம் போடல, அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க வியாபாரிங்க. வந்து அப்படியே தாளோடவே வந்து வண்டியில் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்படியே வயல் பார்த்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு தோராயமாக வந்து அவங்களே மெஷர் பண்ணி இத்தனை டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. நல்ல காய் வந்து தாள் சுண்ட காயை வந்து எப்படி உருண்டுருச்சு, கலரும் வந்து பயங்கரமாக வந்துருச்சுன்னு பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.